நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங். மக்கள் பாஷையில சொல்லணும்னா ஆளை பிடிக்கிற வேலை, ஆளை சேர்க்கிற வேலை, செயின் பிசினஸ், லிங்க் பிசினஸ், இதை பத்தா பார்க்க போறோம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கேம், ஏமாத்துற வேலை, இல்லீகல் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பதில் கொடுத்துடலாம். ரெண்டு விஷயம். ஒன்னு, அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அதுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தார்மீக அடிப்படையில மனசாட்சியின்படி அந்த எம்எல்எம் பண்றது நேர்மையா, நேர்மைக்கு புறம்பான விஷயமா? லீகாலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்திய அரசாங்கம் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் 2016ல கொடுத்திருக்காங்க. 2021ல அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 2023ல தமிழ்நாடு கெசட்ல டைரக்ட் செல்லிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு லாவா இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க அதை தேடி நீங்க படிச்சுக்கலாம். அதாவது ஒரு டைரக்ட் செல்லிங் பண்றவங்க எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி மக்களை அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி கம்பெனிலாம் லீகலான கம்பெனிஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அதுல கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு அரசாங்கமே இதெல்லாம் பண்ணாதான் கரெக்ட், டைரக்ட் செல்லிங்ல இப்படிதான் இருக்கணும், மக்கள் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாட்டு கெசட்ல இருக்குன்னா, ஒரு இல்லீகலான விஷயத்தை இப்படிதான் பண்ணும், அப்படிதான் பண்ணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் யாராவது கொடுப்பாங்களா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1, டைரக்ட் செல்லிங் அப்படின்றது லீகல். ஆனா நம்ம பண்ற கம்பெனி, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண கம்பெனி லீகலா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எது இல்லீகல்? சேல்ஸ் அப்படின்ற விஷயம் எங்க நடக்கலையோ அது இல்லீகல். பட் கொடுக்கிற காசுக்கு நமக்கு பொருளே கிடைக்கல, நமக்கு இந்த இடத்துல காசு கொடுக்குறோம், காசு கொடுக்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ 10,000 கட்டு, உனக்கு கீழே 2 பேரை 10,000 கட்ட வை, உனக்கு ஒரு 5,000 கொடுக்குறேன், இந்த மாதிரி சொல்றாங்கன்னா தட் இஸ் கால்டு பான்சி ஸ்கீம், தட் இஸ் கால்டு பிரமிட் ஸ்கீம். அது இல்லீகல். இந்தியால அது பண்ணக்கூடாது. ஆனா சேல்ஸ் மூலமா நடக்கிற ப்ராஃபிட்ல கம்பெனி ஒரு பங்கு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஃபிட்ல யார் அதை பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அது லீகல். நானே 3 கம்பெனில ஏமாந்துருக்கேன். 4வதா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் ஆக்சிஸ் இந்தியா. குரோம்பேட்ல ஹெட் ஆபீஸ் இருக்கு, திருச்சியில ஹெட் ஆபீஸ் இருக்கு, இப்போ தெலுங்கானா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கோம். சோ லீகலா நம்ம பாக்குறோம்னா கவர்மெண்ட் அப்ரூவல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு இருக்கா? எஸ், இருக்கு. எந்த கம்பெனி ஜஸ்ட் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மெம்பர்ஷிப்புக்கு காசு வாங்காம பொருளை சேல்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கு, அதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி. ஆனா மெம்பர்ஷிப்புக்குன்னு காசு யாராவது வாங்குறாங்க, ஜஸ்ட் நீ 10,000 காசு கட்டு, உனக்கு பொருள் தரமான பொருள் கிடையாது, அப்படி யாரா கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் இல்லீகல். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தார்மீக அடிப்படையில மனசாட்சி பிரகாரம் இது நியாயமா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம், இங்க நான் என்னோட கம்பெனி வச்சே சொல்றேன். ஆக்சிஸ் இந்தியால நான் 4,500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னா கொடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்துடும், ஒர்த்தபிளான ப்ராடக்ட். 6,000 ரூபாய் காசு கட்டுறேன்னா கொடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்துடும், ஒர்த்தபிளான ப்ராடக்ட். அப்போ எனக்கு தெரிஞ்ச 2 பேர்ட்ட சொல்றேன், அவங்களும் காசு கொடுக்குறாங்க, காசு கட்டி அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க, அதுக்கு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அவங்க வியாபாரம் பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா கொடுத்த காசுக்கு குவாலிட்டியான ஒர்த்தபிளான ப்ராடக்ட் அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அவங்க தெரிஞ்ச 2 நபர்கள்ட்ட ரெஃபர் பண்ணாங்கன்னா, பிசினஸ் பண்ணணும்னு இறங்கி அந்த ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு ரெஃபர் பண்ணாங்கன்னா இங்க அவங்களுக்கு வருமானம் வருது. சம்பாதிக்கிற ஒரு ரூபாய்க்கும் டாக்ஸ் கட்டி சம்பாதிச்சிட்டு இருக்கும், டிடிஎஸ் டாக்ஸ் கட்டி சம்பாதிச்சிட்டு இருக்கும். சோ இது எங்க இதுல ஏமாத்துற பிசினஸ் இருக்கு? எனக்கு புரியல. ஏமாத்துற வேலை எங்க இருக்கு? கொடுத்த காசுக்கு பொருள். அப்ப அந்த இடத்துலயே கஸ்டமரா நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். இங்க ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? பல நபர்களோட பிரச்சனை என்னன்னா, நம்ம எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துட்டு, ஏன்னா இந்த பிசினஸ் நான் கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, 1990லேயே பார்த்துட்டேன், 1980லேயே பார்த்துட்டேன். 1980ல ஆக்சிஸ் ஒரு கம்பெனியே இல்ல, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஏமாந்துட்டு எல்லாமே இப்படிதான் அப்படின்ற மனநிலை இருந்தா நம்மளால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சிஸ் இந்தியா பண்ற ஒவ்வொருத்தரும் கிளியரா இருக்கு. கிளியரா போய் மக்கள்கிட்ட பேசுங்க, தெளிவா சொல்லுங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படிதான் பேசுவீங்க, இதெல்லாம் ஏமாத்துவீங்க, எனக்கு தெரியும், நான் பார்க்காததா அப்படி இப்படி திட்டுறதுக்கு 10 பேர் வரதான் செய்வாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏற்கனவே என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் மாத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நானே 10-15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் என்னோட ஃபேமிலியை செட்டில்மெண்ட் பண்ணணும், நான் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன வழி இருக்கு? கடைசி வரையும் 15-20,000 ரூபாய், 30,000, 40,000, அது 1 லட்சம் தொடுறதுக்குள்ளே 50-60 வயசு ஆயிடுமே. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அதை விட்டு வெளில வந்து நம்ம லைஃபை செட்டில்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஆக்சிஸ் இந்தியா.
அந்த ஆக்சிஸ் இந்தியால எம்பையர் விக்டரி டீம்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விக்டரி டீமோட சிஸ்டம் நீங்க எடுத்து டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட சக்சஸ் உறுதி. இதை தாண்டியும் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது பேசணுமா, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்டா மீட் பண்ணுமா, நான் மயிலாடுதுறையில இருப்பேன், சென்னை குரோம்பேட்ல இருப்பேன். கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். தைரியமா வியாபாரம் பண்ணுங்க. நன்றி.